19ஆம் தேதி நடைபெற இருக்கிற இந்தியா கூட்டணியின் கூட்டத்திற்கான சங்கேத செய்தி, சூசக செய்தியே இதுதான். இந்தியா கூட்டணியின் எதிர்கால வெற்றி என்பது குறைந்தது 350-400 இடங்களில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளரை நிறுத்துவதில் தான் இருக்கிறது. இதுவே ஒரு காங்கிரஸ் கட்சி எம்பி பாஸ் கொடுத்திருந்தால் அவர் கதி என்ன ஆயிருக்கும்? நேரா அவர் என்னையே விசாரிக்க வந்திருக்கோம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம் நேயர்களே, இன்றைய OH தமிழ் உரையாடலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் முருகன். சார், டிசம்பர் 19ஆம் தேதி இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான கூட்டம். இதற்கிடையில் இன்று இந்து நாளேட்டில் வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய பேட்டியும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த கூட்டத்தை ஒட்டி அவருடைய பேட்டி இடம்பெற்றிருக்கிறது. உங்களுடைய பார்வை? பொதுவாக இந்த அச்சு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது தலைவர்கள் அது கொஞ்சம் வெல் பிளான்டு பொலிட்டிக்கல் மூவா தான் இருக்கும். அதை நான் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறேன். சில நேரங்களில் நம்ம பத்திரிகையாளர்கள் விழிமுறிச்சு பேட்டி கேட்கும்போது சில கருத்துக்கள் உதிர்க்கப்படும், சொல்லப்படும். ஆனால் அதை எப்போதுமே பெரிதாக நாம் கருதக்கூடாது. அச்சு ஊடகத்திற்கு தனிப்பட்ட பேட்டி, எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுக்கும்போது பல நேரங்களில் அந்த கேள்விகள் எல்லாம் மீண்டும் சரிபார்க்கப்பட்டு, பதில்கள் மீண்டும் சரிபார்க்கப்பட்டு தான் பிரசுரம் ஆகும். இந்த பேட்டியிலேயே கூட ஒரு சில விஷயங்களை பற்றி முதலமைச்சர் கருத்து கூற மறுத்து விட்டார் என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். மற்றபடி அவரது பேட்டியை மழை வெள்ள பாதுகாப்பு நிவாரணம், பாராளுமன்ற கட்டிட தாக்குதல் குறித்த விவகாரங்கள், குறிப்பாக இந்தியா கூட்டணி ஏன் இந்த தோல்வி, இந்தியா கூட்டணிக்கான எதிர்காலம் என்ன, இப்படி நாம் இதை பார்க்க வேண்டும். டிசம்பர் 19 இந்தியா கூட்டணியின் அடுத்த கட்ட கூட்டத்திலே முதலமைச்சர் கலந்து கொள்கிறார். கிட்டத்தட்ட எல்லா பெரிய தலைவர்களும் வருகிறார்கள் போலத்தான் தெரிகிறது. சமாஜ்வாதி பார்ட்டி ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை மணி அடித்து விட்டது. இந்த கூட்டத்திலே தொகுதி பங்கீடு குறித்து கண்டிப்பாக முடிவு செய்ய வேண்டும் என்று. ஏனென்றால் இது டிசம்பர் இறுதி, பிப்ரவரி கடைசியில தேர்தல் தேதி அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மே மாதத்திற்குள் அடுத்த மக்களவை தேர்தல் முடிந்துவிடும். 2024 யாருக்கு என்பது தெரிந்துவிடும். எல்லாம் போக 26 எம்பிக்களின் எண்ணிக்கையை கூட்டு போகிறார்கள், கிட்டத்தட்ட டபுள். அதுல வட மாநிலங்கள்ல இன்னும் அதிகமாகும். ஏன்னா அது பாப்புலேஷன் வைஸ் வட மாநிலங்கள் அதிகமானா அது பாரதிய ஜனதாவுக்கு தான் அதுல அனுகூலம். உத்தரப்பிரதேசம், பீகார், உத்தரகாண்ட், ஹரியானா, இப்போ தேர்தல் நடந்து முடிந்துள்ள மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், இந்த பார்ட் ஆஃப் இந்தியா, அதாவது ஒரு இந்து பெல்ட் இப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். இதுல பிஜேபி தான் டாமினன்ட் பார்ட்டி, அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. தனிப்பெருங்கட்சியாக வருவதற்கான தகுதி பிஜேபி தான் இருக்கு. ஒரு 35-40% வாக்கு வங்கி இருக்கு. எனவே அதை கிட்டத்தட்ட நேரடியாகவே மு க ஸ்டாலின் சுட்டி காட்டியிருக்கிறார். பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த 3 மாநில தேர்தல், அதாவது மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், இதுல பெரிய பாடம் கற்றுக்கொள்ளப்பட்டது. காங்கிரஸ் கட்சிக்கான பாடம் தான். ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க தவறியதுதான் இவ்வளவு பெரிய தோல்விக்கு காரணம். மற்றபடி ஓட்டு வித்தியாசம் ரொம்ப கம்மி. சத்தீஸ்கர்ல வெறும் 5-6 லட்சம், அவ்வளவு தொகுதிகளுக்கு சேர்த்து. ராஜஸ்தான்ல ஒரு 10-12 லட்சம், மத்திய பிரதேசம் மட்டும்தான் கூட. எனவே இந்தியா கூட்டணி பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்றால் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும். கருத்து வேற்றுமையில் இருக்கக்கூடாது. தொகுதி பங்கீட்டில் விட்டு கொடுத்தல், அனுசரிப்பு இருக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கும் சேர்த்ததுதான். இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் இதை தவிர வேறு வழி இல்லை என்பதை முதலமைச்சர் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். ஆனா இது இந்த தேர்தலுக்கு முன்பே கூறியதுதான். காங்கிரஸ் கட்சி செவிமடுக்கல. சமாஜ்வாதி, ஆம் ஆத்மி, உள்ளூர் கட்சிகள், நிறைய கட்சிகள் இவர்களோடு கூட்டணி வைத்திருந்தாலே வெற்றி வாய்ப்பு எளிதாயிருக்கும். சத்தீஸ்கர்ல ட்ரைபல் பெல்ட்ல பிஜேபி ஸ்வீப் கிட்டத்தட்ட. ஆனா அங்க ட்ரைபல் பார்ட்டி இருக்கு, உள்ளூர் கட்சி.
அவர்களுக்கு காங்கிரஸோட கூட்டணி வைத்திருக்கலாம். அவர் தனியா போட்டி போட்டு ஓட்டு தான் பிரிஞ்சது, பிஜேபிக்கு எதிரான வாக்கு பிரிஞ்சது. இப்படியான வியூக தவறு இருந்தால் 2024 என்பது ரொம்ப நான் பிஜேபி கட்சிகளுக்கான எதிர்காலமே கேள்விக்குறியாயிரும். எனவேதான் முதலமைச்சர் அதை இந்த பேட்டியிலே வலியுறுத்தி இருக்கிறார். ஸோ இந்த பேட்டியின் மூலமாக திரு மு.க. ஸ்டாலின் காங்கிரஸிற்கு, அது காங்கிரஸ் தலைமைக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தியாக நீங்கள் இதை பார்க்கிறீர்கள்? 19ஆம் தேதி நடைபெற இருக்கிற இந்தியா கூட்டணியின் கூட்டத்திற்கான சங்கேத செய்தி, சூசக செய்தியே இதுதான். அதனால்தான் இன்றைக்கு தெளிவாக சனிக்கிழமை என்று பேட்டி வருமாறு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆங்கில பத்திரிகையில. நாளைக்கு இது பற்றிய, இன்னைக்கே நமது தமிழ் தொலைக்காட்சிகள் இது பற்றிய விவாதங்களை எல்லாம் நடத்துகின்றன. நானும் அதுல தொலைபேசி மூலமாக காலையிலேயே பங்கெடுத்துக் கொண்டேன். வட இந்தியாவிலும் இது பற்றி பேசப்படும். இந்தியா கூட்டணியின் பிற கட்சிகளுக்கும் இது ஒரு செய்தி. எனவே 19ஆம் தேதி உறுதியான முடிவுகளை அவர்கள் எடுப்பார்கள் என்பதுதான் என் எண்ணம். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கார்கே அவர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதிலே அவர்கள் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் கண்டிப்பாக இது பற்றி பேசி இருப்பார்கள். ஆக இந்தியா கூட்டணியின் எதிர்கால வெற்றி என்பது குறைந்தது 350-400 இடங்களிலே பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளரை நிறுத்துவதில் தான் இருக்கிறது. வெறும் ஆன்டி பிஜேபிசம் மட்டும் பத்தாது. பிஜேபிக்கு எதிராக எப்படி அடுத்த கட்ட அரசியல் செய்ய போகிறீர்கள், புதிய பொருளாதார கொள்கைகள் என்ன வகுக்கப் போகிறீர்கள், இந்த நாட்டை எப்படி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல போகிறீர்கள், இப்படியான ஒரு செயல் திட்டம் வேணும். ஏன்னா கிட்டத்தட்ட பல மாநில கட்சிகளில் இருக்கின்றன. மாநில அரசியல் முக்கியம். மாநில அரசியலை விட்டு மாநில கட்சிகளால என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனி பிரச்சனை இருக்கு, ஸ்டேட் ஸ்பெசிபிக். அதை கூட முதலமைச்சர் சூசகமா சொல்லி இருக்கிறாரு. அப்போ உதாரணமா இங்க நீட் எதிர்ப்பு ஸ்டேட் ஸ்பெசிபிக், கவர்னருக்கான அதிகாரங்கள் அது பற்றி பல மாநிலங்கள்ல பிரச்சனை இருக்கு. இப்படி அகில இந்தியாவுக்கும் பொருத்தமான, எல்லா மாநில கட்சிகளையும் திருப்திப்படுத்தக்கூடிய, மாநில அபிலாஷிகளுக்கும் ஏற்ற ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுக்க வேண்டும். அதை மக்கள் மத்தியிலே முன்னிறுத்த வேண்டும். இன்னும் காலம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. இதையெல்லாம் முதலமைச்சர் தன் பேட்டியிலே வெளிப்படையாகவும் சூசகமாகவும் கூறியிருக்கிறார். அதே போன்று மழை வெள்ளம் குறித்து கூட அதில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதுக்கு திரு மு.க. ஸ்டாலினுடைய பதில் அப்படிங்கிறது ஒரு சரியான பதில் தானா? மழை வெள்ள நிவாரணத்தை பொறுத்தவரையில அது மத்திய அரசே பாராட்டி இருக்கிறது. ராஜ்நாத் சிங் நேரடியாகவே என்னிடம் பாராட்டி பேசினார். மத்திய குழு இவ்வளவு பெரிய ஒரு பேரழிவை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்து வெற்றிகரமாக சமாளித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு என்று வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறது என்று முதலமைச்சர் இந்த பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார். அது ஒரு சைட்லைட் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அரசியல் நோக்கத்தோடு தான் பேட்டி கொடுக்கப்பட்டதாக நான் உணர்கிறேன். புதிய நாடாளுமன்றத்தில் அந்த வண்ண புகை குப்பிகள் வீசப்பட்ட அந்த விவகாரம் குறித்து தொடர்ந்து அவையில் பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. அவை ஒத்திவைக்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் அணுகுகின்ற முறை, அதாவது அவர்கள் அதை கொண்டு செல்லக்கூடிய முறை அப்படிங்கிறது ஒரு சரியான பாதையில் செல்கிறதா, இல்லது அதில் ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாரதிய ஜனதா இதை புறந்தள்ள பார்க்கிறது. பாஸ் கொடுத்தது பாரதிய ஜனதா எம்பி. இதுவே ஒரு காங்கிரஸ் கட்சி எம்பி பாஸ் கொடுத்திருந்தால் அவருக்கு அது என்ன ஆயிருக்கும்? நேரா அவர் என்னையே விசாரிக்க வந்திருக்கும். பாரதிய ஜனதா எம்பி அவரை ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை, வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை. பிரதமர் மோடி அமைதி காக்கிறார். பொறுப்பேற்க வேண்டிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு டிவி மீட்டிங்ல அதை பத்தி பேசுறாரு. அதே பாராளுமன்றத்துக்கு உள்ள பேச வேண்டியதானே? அதை பற்றி கேள்வி கேட்டதுக்கு எதிர்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்கிறார்கள். இப்படி ஜனநாயக விரோதமாக, மொத்தமாக இது ஜனநாயக விரோதம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். சொல்ல போனா பாராளுமன்றத்திற்குள் பண்ணை புகை குண்டுகளை வீசியவர்களே தானா ஷாஹி நகி சலேகி, சர்வாதிகாரம் இனி நடக்காது என்றுதான் முழக்கங்களை எழுப்பினார்கள். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சாமானியர்களின் கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு செய்தியை பார்த்தா அவர்கள் தீக்குளிப்பதற்கும் தயாராகத்தான் இருந்திருக்கிறார்கள். முதலில் போட்ட திட்டம் என்பது தீக்குளித்தல். அதற்கு தேவையான
ஜெல் மாதிரியான ஒன்று, அதாவது அந்த பேர்ன் இன்ஜுரியை குறைக்கும். அது கிடைக்கவில்லை. அது வாங்கலாம் பெரிய முயற்சி செய்திருக்கிறார்கள். அது உடல்ல தடவிட்டே உள்ள போறது எவ்வளவு பெரிய விபரீதமா இருக்கும். பார்வையாளர் மாடத்துல இருந்து தீ குளித்த வண்ணம் இதே மாதிரி கீழே எம்பிக்கள் மேஜை மீது அவர்கள் தாவி குளித்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? பாதுகாப்பு குறைபாடு என்பது தெளிவாக தெரிகிறது. பார்வையாளர் மாடத்திலேயாவது பாதுகாப்பு குறைபாடு இருக்கு. ஏனென்றால் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல அங்க இருந்திருக்காங்க. அவர்களை அந்த நேரம் முடிஞ்ச உடனே அகற்றி இருக்கணும். நிச்சயமா சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி இருந்திருக்கும். அதை கண்காணிக்க வேண்டியவர்கள் கண்காணிக்கல. முன்னாடி எல்லாம் பாராளுமன்றத்துல பார்வையாளர்கள் ஏதாவது சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி இருந்தாலோ கால் மேல கால் போட்டு அமர்ந்தா கூட உடனே அந்த மார்ஷல்ஸ் தடுப்பாங்க. அந்த கண்காணிப்பு அந்த மாடத்துல கண்காணிப்பே இல்லை. பின்வரிசையில இருந்து முன் வரிசைக்கு வந்திருக்காங்க. ஏறி குதிக்கும் போது தடுத்து இருந்திருக்கலாம். இப்படி பல கட்டமாக ஃபெயிலியர் தெரியுது. அந்த ஃபெயிலியரை சுட்டி காட்டி பிஜேபியை கார்னர் பண்ண வேண்டிய எதிர்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பை தவற விட்டிருக்கிறார்கள். என்ன வாய்ப்பு என்றால், இவர்கள் எழுப்பிய கோஷங்களின் உண்மையான அர்த்தம், நாட்டு மக்களின் கோபத்தை அந்த இளைஞர்கள் பிரதிபலித்திருக்கிறார்கள் அல்லவா? விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், தன்னிச்சையான சர்வாதிகாரமான முடிவுகள், இவற்றையெல்லாம் சேர்த்துத்தான் அந்த இளைஞர்கள் பிரதிபலித்தார்கள். பிரதிபலித்த விதம் அதீதமானது. ஆனால் உணர்வு சரியானதுதான். எதிர்கட்சிகள் அதையும் கணக்கில் எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். மாறாக பாதுகாப்பு குறைபாடு, பிஜேபி அரசோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர், இப்படியான விஷயங்களை மட்டும் அவங்க போக்கஸ் செய்யறாங்க. அதுல பின்னணியில் இருக்கிற அரசியல் என்னன்னா, போராட்டக்காரர்களை ஆதரித்தால் இந்த போராட்டக்காரர்களை தூண்டி விடுவதே இவர்கள் தான் என்று பிஜேபி அது பிள்ளைட்ட மாத்தி போடும் என்கிற ஒரு பின்னணி அரசியல் காரணம். என்றாலும் காமன் மேன்ங்கிறது நல்லா தெரியுது. ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப் எல்லாம் எதுவும் இல்லை. ஒருவர் டீச்சர், கோச்சிங் சென்டர் வச்சிருக்காரு. ஒருவர் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பெண் கிட்டத்தட்ட 35 வயதாகி வேலையே கிடைக்கல. பல்வேறு படிப்புகளை எல்லாம், பட்ட படிப்புகளை எல்லாம் பாஸ் பண்ணி, தகுதி தேர்வுலாம் பாஸ் பண்ணியும் ஒன்றும் வேலை கிடைக்கல. இன்னொருவர் ஒரு ரிக்ஷா புல்லர், ரிக்ஷா புல்லர், நம்ம ஒரு பாஷையில சொன்னா ரிக்ஷாக்காரர். ஆக இப்படியான ஒரு கலவையான ஒரு குரூப் தான். அவர்கள் நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கு அவர்கள் கையாண்ட விதம் அது புகை குப்பிகளை பயன்படுத்தியது. இதுவே பார்வையாளர் மாடத்திலிருந்து கோஷம் எழுப்பியிருந்தா என்ன பண்ண போறோம்? வாயை தச்சு பார்வையாளர்களை உள்ள அனுப்ப முடியாதுல்ல. ஒரு கோஷம் எழுப்பியிருந்தாங்க, இல்லைன்னா ஒரு துண்டு பிரசுரத்தை வீசி இருந்தாங்க, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. உலகெங்கிலும் அது நடப்பதுதான். ஜனநாயக போராட்டம். அதுக்கு கூட இந்த நாட்டுல உரிமை இல்லையாங்கிற கேள்வி வரும். பிரதமர் மோடி இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்திய போது, அந்த நிறைவேறிய போது பாராளுமன்ற பார்வையாளர் மாடத்திலிருந்து பலத்த கரகோஷம், வாழ்க கோஷம், மோடி ஜிந்தாபாத், இதெல்லாமே நடந்தது. அப்ப மகிழ்ச்சியா இருந்தது இல்ல? உங்களை வாழ்த்தி பேசும்போது மகிழ்ச்சியா இருந்தது இல்ல? அப்பவே யாரோ சொன்னாங்க, இந்த மாதிரி பார்வையாளர் மாடத்துல நீங்க இப்படி அலோவ் பண்ணீங்கன்னா நாளைக்கு ஒளிய கோஷம் வருங்க அப்படின்னு. ஒரு காலத்துல 72 இங்க தமிழ்நாடு அசம்பிளி பார்வையாளர் மாடத்திலிருந்து கீழே ஒரு பெரிய விவாதம், அதாவது அன்றைய கலைஞர் அரசுக்கு எதிராக எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம். சபாநாயகர் மதியழகன், ஒரே நேரத்தில் 2 சபாநாயகர்கள் சபையை நடத்தினாங்க. மதியழகனும் விருதுநகரிலே காமராஜர் அவர்களை தோற்கடித்த விருதுநகர் சீனிவாசன், அவர் துணை சபாநாயகராக இருந்தாரு. மதியழகன் எம்ஜிஆருக்கு ஆதரவா இருப்பாருன்னு சொல்லி துணை சபாநாயகரை உட்கார வச்சாங்க. இப்படி மதியழகனுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்பட்டது, கண்டன தீர்மானம். அதை முதல்ல விசாரிக்கணும்னு பெரிய குரல் எழுந்துச்சு. இவ்வளவு பெரிய ஒரு கலைபரம் 72. அப்போ அந்த கலையபுரத்துல ஒன்றும் ஆளும் அரசு அதுக்கு பெரிய மெஜாரிட்டி இருந்தது. கலைஞர் ஆட்சிக்கு அப்பவுமே அவங்க ஜெயிச்சதே 184 சீட்டு. எனவே எதிர்ப்பு குரல்கள் எடுபடவில்லை. எம்ஜிஆர் வெளியே போகும்போது பார்வையாளர் மாடத்திலிருந்து ஒரு செருப்பு பறந்து விழுந்து அவர் தலையில விழுந்தது. அதோட அவர் சட்டமன்றம் செத்து விட்டது அப்படின்னு சொல்லி, நான் இனிமே முதலமைச்சராக தான் வருவேன்ட்டு போயிட்டாரு. அப்புறம் 70 முதலமைச்சராக தான் வந்தார். இதுதான் வரலாறு. பார்வையாளர் மாடத்துல இருந்து எழுப்பப்படுகிற கோஷம், காட்டப்படுகிற பதாகைகள், வீசப்படுகிற பொருட்களும் அரசியல் மாறுதலை ஏற்படுத்தக்கூடியவை. அதை மறந்து விடக்கூடாது. இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் வண்ண புகையை வெளியிட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிக்காட்டி இருக்கிறார்கள்.
அப்படி என்றால் இது அரசியல் தேர்தல் அரசியலை பிரதிபலிக்குமா? இது இந்தியா கூட்டணி அதை எப்படி எடுத்துட்டு போக போறதுங்கிறத பொறுத்ததுதான். இல்ல 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 அப்படின்னா இந்த பிரச்சனை எப்படி கொண்டு போனால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த விவகாரத்தை? பாராளுமன்றத்தை முடக்குதல் மட்டுமே நோக்கமா இருந்தா அது பிஜேபி கவர்மெண்ட் வசதியா போச்சுன்னு விட்டுருவாங்க. பாராளுமன்றம் நடக்காட்டாலும் நமக்கு சௌரியம் தான், பேசாம பாராளுமன்றத்தை கூட கலைய இதான் நடந்துட்டு இருக்கு 2 நாளா. இதுக்கு நம்ம டெல்லியில செலவு பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம். பாராளுமன்றம் நடக்கணும். வெறுமனே அமளி ஏற்படுத்தி பாராளுமன்றத்தை முடக்குவதால் என்ன லாபம்? எதிர்கட்சிகள் இப்ப இந்தியா கூட்டணி அதை சிந்திச்சு பார்க்கணும். பாராளுமன்றம் நடக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில, பிரதிநிதித்துவ ஜனநாயகத்துல மக்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியது. அது உண்மைதானே. அதை ஒட்டுமொத்தமா முடக்கிறதுனால என்ன லாபம்? பாதுகாப்பு குறைபாடு இதெல்லாம் சொன்னாலும் அதை முடக்கி என்ன பயன் இருக்கிறது? இந்தியா கூட்டணியா அப்ரோச்சை மாற்ற வேண்டிய பல இடங்கள் இருக்கின்றன. பிஜேபிக்கு எதிரான ஒரு உணர்வை கிரியேட் பண்றது மூலமா மட்டும் பிஜேபியை தோற்கடிச்சிட முடியுமா என்றால் அது முடியாது என்பதுதான் நமக்கு பல வகைகளிலே வரலாறு உணர்த்தி இருக்கிற பாடம். முதலமைச்சரின் இந்த இன்றைய பேட்டி மூலமாக இந்தியா கூட்டணி இன்னும் கொஞ்சம் ஒரு சரியான டைரக்ஷனுக்கு போனால் அது நல்ல விஷயம்தான். ஏனென்றால் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதுல தமிழ்நாட்டுக்கு முக்கிய பங்கு இருக்கு. ஆனா தனிப்பட்ட முறையில் எனக்கு மாநில கட்சிகள் இந்த அகில இந்திய அரசியலுக்கு முன்கூட்டியே போறதுல அவ்வளவு தூரம் நான் அதை சப்போர்ட் பண்றது இல்லை. என்ன காரணம்னா நம்ம we are limited to a state. மாநில நலன்கள் தான் நமக்கு முக்கியம். தமிழ்நாடை தாண்டி வேற மாநிலத்துல போய் திமுக அதிமுக ஓட்டு கேட்க போறது இல்லை. தேசிய அரசியல் சரிதான், மாநில அரசியலை பலி கொடுத்து விட்டு தேசிய அரசியலுக்கு போகக்கூடாது. இப்ப இந்தியா கூட்டணியில ரொம்ப காலத்துக்கு முந்தைய போய் உட்கார்ந்தாச்சு. பல விஷயங்கள் மாநில உணர்வுகளுக்கு எதிராக தான் நடந்துச்சு. உதாரணமா காவிரி பிரச்சனை இருந்துச்சு. என்ன தண்ணி விட்டாங்களா என்ன கர்நாடகத்துல இருந்து? அங்க காங்கிரஸ் கட்சி அது மாநில கட்சி மாதிரி தான் நடந்துக்குது. ஒண்ணுமே இல்லைங்க. பக்கத்து மாநிலம் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, தெலுங்கானா போராட்டத்தின் நினைவாக அது எப்படி திமுகங்கிற பேர் இருக்கோ அது அப்படி. அதை போய் பிஆர்எஸ் மாத்தினார் அவர். பாரதிய ராஷ்டிரிய சமிதி தேசம் முழுவதுக்குமான கட்சின்னு. அது எப்படி அவர் தேசம் முழுவதும் போக முடியும் சந்திரசேகராவால? கடைசியில என்ன ஆச்சு? தோல்வி. அதிமுக அந்த காலத்துல முதல்ல ஆரம்பிக்கும் போது வெறும் அதிமுக மட்டும்தான். 75 எமர்ஜென்சிக்கு பிறகு 76 கோயம்புத்தூர் அதிமுக செயற்குழு பொதுக்குழுல எம்ஜிஆர் தீர்மானம் கொண்டு அகில இந்திய அதிமுக மாத்தணும்னு சொல்லும் போது பெரிய எதிர்ப்பு வந்தது. மாநில கட்சிக்கு எதுக்கு அகில இந்திய அடைமொழி? மாநில அரசியல் இருந்து நம்ம அப்புறப்படுத்தப்பட்டு விடுவோம்னு பெரிய சால்வர்ட்ஸ், கோவை செலியன் மாதிரியான மிகப்பெரிய திராவிட தத்துவ சிந்தனையாளர்கள்லாம் எதிர்த்தாங்க. எம்ஜிஆர் கடைசியில ஓட்டு போட்டு முடிவெடு போனாரு. அப்ப எம்ஜிஆருக்கு எதிராக யார் ஓட்டு போட போறா? அதிமுக பொதுக்குழு செயற்குழுல எம்ஜிஆர் கொண்டு வந்த தீர்மானம் வெற்றி பெற்று அப்படிதான் அஇஅதிமுக பிறந்தது. ஆனாலும் அகில இந்திய அரசியல்ல என்ன ரோல்? நோ ரோல். இங்க எத்தனை எம்பிக்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அகில இந்திய அரசியல்ல ஒரு கூட்டணி அரசு அமைந்தால் அங்க வாய்ப்பு. இந்தியாவை பொறுத்தவரையில வலுவான மாநிலங்கள் ரொம்ப முக்கியம், அதிக அதிகாரங்கள் ரொம்ப முக்கியம் மாநிலங்களுக்கு. ஆனா இந்தியா கூட்டணி இன்றைக்கு நாளைக்கு இப்ப இன்னைக்கு இந்தியா கூட்டணியை தவிர இதற்கு முன்பு யூபிஏ இருந்தது. 10 வருஷம் திமுக ஆட்சியில பங்கு பெற்றது. அப்போ மாநிலங்களுக்கான அதிகாரங்கள் கூட்டப்பட்டதா? கல்வி பொது பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட்டதா? என்ன முயற்சி எடுத்தாங்க? 10 வருஷம் ஒன்னும் எடுக்கல. அதான் உண்மை. மத்தியில ஆட்சிக்கு போகும்போது இவர்கள் மத்தியில அதிகாரம் குவிக்கப்படணும்னு நினைக்கிறாங்க. மாநிலத்துல ஆட்சியில இருந்தா மாநிலத்துக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு இரட்டை தன்மை அரசியல்ல இருக்கு. இதே கவர்னர் ரோல் எவ்வளவோ கவர்னரோட பவரை லிமிட் பண்ணிருக்கலாம். ஆட்சியில இருந்ததானே 10 வருஷம். என்ன லிமிட் பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. வெறுமனே ஒரு கமிட்டியை போடுறது, அதை டிஸ்கஸ் பண்றது, அப்படிதான் போயிட்டே இருக்கு. தவிர சுதந்திர இந்தியால இந்த பிரச்சனை எத்தனையோ வருஷமா இருக்கு. கவர்னருக்கும் முதல்வருக்குமான பிரச்சனை, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் நியமிக்கப்பட்ட கவர்னருக்குமான பிரச்சனை. அப்படி பாருங்க. ஒரு தனிப்பட்ட ஆர்.என். ரவிக்கும் மு.க. ஸ்டாலினுக்குமான பிரச்சனை இல்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. ஆனால் அதே நேரத்துல மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர். இதை போக்குவதற்கு ஆட்சியில இருந்தப்ப என்ன பண்ணாங்கிற கேள்வி இருக்குல்ல. 89-90 விபி சிங் ஆட்சி, திமுக அங்கம் வகித்தது. அதுக்கு பிறகும் திமுகவின் ஆதரவோடு தான் நரசிம்மராவ் மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தினாரு. அதுக்கு பிறகு திருப்பி 96ல வாஜ்பாய் அரசு 13 நாள் அரசுக்கு பிறகு திமுக தேவகவுடா அரசுல அங்கம் வகித்தது.
அப்புறம் 99 to 2003 வாஜ்பாய் அரசுல திமுக அங்க வைத்தது. 2004 இருந்து 2014 வரைக்கும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல திமுக அங்க வைத்தது. எவ்வளவு ஆண்டு காலம் மத்திய அரசுல திமுக ரோல் இருந்திருக்கு. அப்ப மாநிலங்களுக்கான அதிகாரங்களை பெற்றுத் தருவதற்கு என்ன முயற்சி எடுத்தார்கள்? டிசம்பர் 19ஆம் தேதி நிறைவாக உங்களிடம் கேட்க வரும்போது, டிசம்பர் 19ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தை பொறுத்தளவில் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் அதில் எதிர்பார்ப்பது என்ன? 19ஆம் தேதி இந்தியா கூட்டணியில மாநிலங்களுக்கான அதிகார பகிர்வு, மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம், கவர்னருக்கான கட்டுப்பாடுகள், தரக்கட்டுப்பாடுகள், கவர்னருக்கு தரக்கட்டுப்பாடுகள் வேணும். இது போக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஸ்டேட் ஸ்பெசிபிக்கா இருக்கிற ப்ராப்ளம், இது எல்லாத்தையும் வரவிருக்கிற மத்திய அரசு தீர்த்து வைக்கணும். ஒரு ப்ளூ பிரிண்ட், ரோடு மேப். இதை டிசம்பர் 19ஆம் தேதி இந்தியா கூட்டணி நடத்தி முடிக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி. ஓவிஸ் தமிழ் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.